இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து 4வது நாளாக ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அவர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது எனக்கு ஒன்னும் அவமானம் இல்ல, இந்த நாட்டுக்கு அவமானம், இந்திய பெருந்தேசத்திற்கு அவமானம். நீங்க இவ்வளவு பெரிய நாடு, ஒரு நாட்டு குடிமகன்ல 138 படகு பறிச்சு வச்சுட்டான். ஒரு படகு 30 லட்சம், ஒவ்வொரு படகை சார்ந்து 50 ஒரு 60 குடும்பம் ஆடுது. இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை அவன் பறிச்சு வச்சுக்கிட்டு அரசுடைமை ஆக்கிட்டான். இது எந்த நாட்டுல நடக்குது? இது யாருக்கு கேவலம்? உன் சொந்த நாட்டு குடிமக்களின் படகை திருப்பி வாங்கி தர முடியாத நீ எதுக்கு அவனுக்கு போர்க்கப்பலை பரிசு கொடுக்கிற? பல ஆயிரம் கோடிக்கு. இதுல செத்து விழுந்த எங்க தாய் தப்பனுடைய வரி காசு இருக்குதா இல்லையா அந்த கப்பல்ல? உன் நாட்டு குடிமகனை சுட்டு வீழ்த்துறவன் ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குது. இது உலகத்துல எந்த நாடு கொடுக்குது? எந்த நாடு கொடுக்குது? பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி எல்லை தாண்டி வந்துட்டா எல்லை தாண்டிய பயங்கரவாதங்கிறீங்க, போர் தொடுக்கிறீங்க, முகாம் அடிக்கிறீங்க. அதெல்லாம் நாங்க பாராட்டுறோம். அப்ப கச்சத்தீவு விரட்டி வந்து சொல்றது, வேதாரண்ய விரட்டி வந்து சொல்றது, அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இல்லையா? அதே எல்லை தாண்டிய பயங்கரவாதமா என் நாடு அறிவிக்கல? ஒரு வலிமை மிக்க கடற்படை ராணுவம் இங்க நிக்குது, அது பாதுகாப்பு பணியை செய்யறோம்னு நிக்குது. யாரிடமிருந்து யாரை காப்பாத்த நிக்குது? இதுவரை இந்த நாட்டு குடிமகனை இலங்கை நாட்டு ராணுவம் சுடும்போது ஒரு தடுத்து காத்து ஒரு மீனவனை பாதுகாப்பா அனுப்பிச்சு அப்படின்னு ஒரு செய்தி பதிவாயிருக்கா? அப்ப என்ன வேலை? எதுக்காக இந்த கடற்கரையில அது பாதுகாப்பு பண்ணி என்ன பாதுகாப்பு பண்ணி செய்யுது? எல்லாமே தப்பா இருக்கு. இது யார்கிட்ட போய் முறையிடுறது? இவ்வளவு இதுல வந்து சொல்றாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் போயே இந்திய பிரதமர் இடத்துல சொல்லி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? இந்த நாட்டு தன் நாட்டு குடிமகன்ல ஒருத்தனை இலங்கை நாட்டு ராணுவ வீரர் சுட்டுட்டாங்கிற செய்தி பிரதமருக்கு தெரியாத? அப்ப தெரியலன்னா எதுக்கு பிரதமரா இருக்காரு? தெரிஞ்சா ஏன் கண்டிக்காம இருக்காரு? இது எப்படி எடுத்துக்கிறது? இத ஒவ்வொன்றுக்கும் நாங்க கத்தணும், கதறணும், மண்டியிடணும், முறையிடணும், முட்டுக்காலே அழணும். இப்படியா 22 நாள் போராடி இருக்கான் அந்த நெடுவாசலுக்கு. கைவிடுறோம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா பாருங்க. ஏதோ ஒரு இந்த இனத்துல பிறந்ததுக்கு நாங்க வந்து அங்க போனா 181 பேரை நேத்து கைதுன்னா, இன்னைக்கு கூட 35 பேரை கைதுங்கிறான். ஆந்திர காட்டுக்குள்ள நாங்க செம்மர கட்டையை வெட்ட வந்துட்டோங்கிறான். நாங்க கடத்தல்காரங்கிறான். யார்? வயிற்று பசிக்கு கூலிக்கு வெட்ட போனவன். அப்ப இங்க சேகர் ரெட்டி இந்த ராமோகன் ராவெல்லாம் என்ன புடிங்கிட்டு இருந்தான். இங்க என்ன அவனுக்கு வேலை என்ன? அவனுக்கு வேலை என்ன? இங்க அவன் செஞ்ச தொழில் என்ன? அவன் ஆத்து மணல்லாம் அள்ளி வச்சு பல ஆயிரம் கோடி கொண்டு போவான். அது வந்து திருட்டு இல்ல, அவன் கடத்தல்காரன் இல்ல. இங்க தீனதயாள்னு ஒருத்தன் ஜலையை கடத்தி கொண்டு வித்துக்கிட்டு இருந்தான். அவனை எல்லாரும் எழுதி